இப்போ நான் உங்களுக்கு சில க்ளூஸ் கொடுக்குறேன். அந்த க்ளூஸ் வச்சு நான் யாரை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஷால் வி ஸ்டார்ட்? இந்த பர்சனை அமெரிக்காவோட வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் அப்படின்ற நியூஸ் பேப்பர் வந்து 1971லேருந்து 1980 வரைக்கும் உள்ள அந்த 10 ஆண்டு காலம், இங்கிலீஷில் டெக்கேட் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த 10 ஆண்டு காலத்துக்கான மிகச்சிறந்த மனிதர் அப்படின்ற ஒரு பேரை வந்து அவருக்கு கொடுத்தது. ஃபர்ஸ்ட் க்ளூ. நெக்ஸ்ட் வந்து ஹார்வர்ட் பிஸ்னஸ் ரெவ்யூ அப்படின்ற மேகசின் வந்து உலகத்திலேயே மிக சிறப்பாக செயலாற்றக்கூடிய சிஇஓ அப்படின்ற ஒரு பெயரை வந்து அவருக்கு கொடுத்தது, அப்படின்ற ஒரு ஆனரை வந்து அவருக்கு கொடுத்தது. தேர்ட் க்ளூ வந்து இவர் இப்போ நம்ம கூட இல்லை, அதாவது அவர் இறந்துட்டாரு. ஆனால் அவர் இல்லைன்னா கூட அவர் நம்ம எல்லாருக்குமே, நிறைய பேருக்கு அவர் வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்துட்டு இருக்கிறாரு. அது கெஸ்ட். இவ்வளவு பெருமைகளும் யாருக்கு போய் சேரும் அப்படின்னு சொன்னால், ஆப்பிள் கம்பெனியுடைய கோஃபவுண்டர் மற்றும் சிஇஓ. இப்போ அது கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்டீவ் ஜாப்ஸ். அவருக்கு மட்டும்தான் போய் சேரும். இவருடைய பயோகிராஃபியை வந்து வால்டர் ஐசக்சன் அப்படின்ற ஒரு எழுத்தாளர் வந்து எழுதியிருக்கிறாரு. இவர் ஏற்கனவே லியோனார்டோ டாவின்சி, ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன், எலன் மஸ்க், இன்னும் சிலருடைய பயோகிராஃபியை எழுதியிருக்கிறாரு. வால்டர் ஐசக்சன் வந்து எப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனில் இந்த புக்கை எழுதுறதுக்கு ஒத்துக்கிட்டாரு அப்படின்றதையும், எப்படிப்பட்ட ஒரு இன்டெகிரிட்டியோட, நேர்மையோட தன்னை பற்றிய தகவல்களை வந்து ஸ்டீவ் ஜாப்ஸ் பகிர்ந்துக்கிட்டாரு அப்படின்றதையும் நீங்கள் வந்து கட்டாயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் என்னுடைய ஃபியூச்சர் வீடியோஸில் நான் வந்து இதை ஷேர் பண்ணலான்னு இருக்கிறேன். இந்த தகவல்கள் எல்லாமே வால்டர் ஐசக்சன் எழுதின ஸ்டீவ் ஜாப்ஸ் அப்படின்ற புக்கிலேருந்து நான் ஷேர் பண்ணுறேன்.